சந்தோஷினி, ஒரு நிமிஷம் இருங்க டாடி. உனக்கு மேக்கப் செட் வாங்கி கொடுத்தே என் சொத்துல பாதி அழிஞ்சுதுமா. இன்னும் பாதி இருக்குல்ல டாடி. அதான் உங்க அம்மா போட்டு பாதி அழிச்சிட்டு இருக்காங்களே. சவா ஸ்கூல் லீவ் விட்டாலே பெரிய தொல்லடா. இந்த குட்டி பண்ண அங்கிள் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரே உயிர் எடுக்குதுடா. சரி மச்சான், அந்த பொண்ணு உதவி போலாமா அங்கிள்? ஆ போகலாமா? ஏறி ஏறி எங்கேயாவது இறக்கி விட்டு ஓடியா. மர்சி மர்சி, தூங்க முஞ்சி. என்ன டாடி? ஸ்கூல் லீவுனா 8 மணி வரைக்கும் தூங்குவேன் நீ? பா 5 minutes பா ப்ளீஸ். 5 மினிட்ஸில் எந்திரிக்கல அப்புறம் உனக்கு டிஃபன் கிடையாது. அப்படியாச்சும் பண்ணுங்கப்பா. இன்னைக்காச்சும் ஹோட்டலில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? இரு, உனக்கு இன்னைக்கு சத்துணவு மாதிரி சமையல் பண்ணி போடுறேன். பா இப்போவே டெய்லி அப்படிதான் சமைக்கிறீங்க, இதுக்கு மேலே எப்படிப்பா? உன்னோட வாயாட என்னால் முடியாதுமா. எனக்கு வேறு வேலை இருக்கு, நீ தூங்கு. உன் வாயடைக்க யாராச்சும் வராமல போயிட போகிறாங்க. யாருப்பா இது காலங்காத்தால? ஹாய் அங்கிள், how are you? நல்லா தான் இருந்தேன். மர்சி எங்க அங்கிள்? தூங்கிட்டு இருக்காமா? இன்னுமா தூங்குறா? நான் பாருங்க காலைல குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு கார்ல வந்திருக்கேன். புது ட்ரெஸ் போட்டிருக்க, கார்ல வந்திருக்க. நீ போய் மெர்சியை பாருமா. நல்லா இருக்க சொல்லவே இல்லை அங்கிள். ரொம்பவே நல்லா இருக்கமா, போய் பாருமா. சரி அங்கிள். பாவம். ஏய் மெர்சி, இன்னுமா தூக்கம்? ஏந்திரடி. நீயா காலையிலே வா? ஏண்டி? ஏய் தூங்க முஞ்சி. இன்னுமா தூங்குவேன்? நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பீச்சுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ண போறோம். என்னது, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடயா? ஐயோ. ஏய் என்ன ஓவரா பண்ற? சரி சரி நீ ரெடி ஆகும், நான் வித்யாவும் நிஷா வந்திருக்காங்களா பாக்குறேன். ஓ அவங்க 2 பேர் வேற வராங்களா? பாவம். ஏய் யாரோ தட்டுறாங்களே, இரு நான் யாருன்னா பாக்குறேன். அப்பா இதோ வரேம்மா. கதவு திறந்துருக்கு, உள்ள வாங்க. மர்சி உள்ள இருக்காளா அங்கிள்? தூங்கிட்டு இருக்காமா? உள்ள போங்கம்மா. ஆன்ட்டி எங்க அங்கிள்? ஆன்ட்டி டூர் போயிருக்காமா ஸ்கூல்ல. ஓ ஆன்ட்டி டூர்னா அங்கிள் கிச்சனா? நம்ம வீட்ல மாதிரி. கலக்கிற சந்தோஷினி. ஹாய், தேங்க்யூ. நான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? நீ நல்லா தான் இருக்க, ஆனா நாங்க தான். ஏய் போ, நீ எப்பவுமே அப்படிதான். நீ சொல்ல. புது ட்ரெஸ்ஸு, புது மொபைலு, கலக்குறடி. சரி மெர்சி எங்க கிளம்பிட்டு இருக்காளா? நீ தான் கரெக்டா சொன்ன. ஆமாம்மா, மெர்சி கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நம்மலாம் முட்டுக்காடு பக்கத்துல இருக்கிற பீச்சுக்கு போறோம். அங்க ஏன்டி? அங்க கூட்டமே இருக்காதே. கிரௌடா இருக்கிற பீச்சுக்கு போனா எனக்கு ரொம்ப வேர்க்கும்டி. ஷப்பா முடியலடி. மெர்சி என் ட்ரெஸ்ல மண்ணை படுது. அப்பனா அங்க அப்பா அவங்க டைல்ஸ் படுத்துற சொல்லு. மெல்லடி. ஷோ என் மேக்கப் எல்லாம் கரைஞ்சிடுச்சுல்ல. ஆமாடி, கடல்ல கரைஞ்சி போயிடுச்சு. ஏடாடி, நானே லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன். ஏண்டி பணத்தை எப்படிலாம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இல்லாதவங்க யாருக்காவது கொடுக்கலாம்ல? இல்லாதவங்களா? யாரு? உனக்கா? ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடு. நான் கூட எனக்கு காலைல சாப்பிடலடி, எனக்கு குர்ரி. சும்மா ரெடி. எப்படியாவது இவ்வளோ மாற்றலான்னு பார்த்தா இவ்வளையாவது மாத்துறதாவது. யாராவது சாப்பாடு கேட்டால் அந்த காசில் 2 லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கலான்னு பாப்பா. கடத்திட்டாங்க. ஜாலி. அவளை கடத்திட்டு போறாங்க, நீ சந்தோஷப்படுற. இப்போ என்னடி பண்றது? இந்த நாளை நம்ம செமையா என்ஜாய் பண்ண போறோம். உனக்கு என்னடி ஆச்சு? அவங்க அப்பா கேட்டா என்ன சொல்றது? ஆமா இல்ல, வா நம்ம போயிட்டு அவங்க டிரைவர்கிட்ட சொல்லலாம். அங்கிள் அங்கிள்
கொஞ்சம் அழகா இருந்தேன் கனவுல, அதுக்குள்ளேவா? அங்கிள் சந்தோஷ் நீ கடத்திட்டு போயிட்டாங்க அங்கிள். நிஜமாவா? ஆமா அங்கிள், இப்போ என்ன பண்றது? ஒரு நிமிஷமா. மச்சான், இன்னைக்கு ஏன் பாட்டிடா என் ஓனர் பொண்ணை கடத்திட்டாங்கடா. ஐயோ அங்கிள், அவங்க அப்பா கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? ஆமால. சரி வாங்க எல்லாரும் வண்டியில ஏறுங்க சீக்கிரம். ஏய் ஃபோனை போடுறா. என்னடா பண்ற? ஃபோனை போட்டேன். இவங்க அப்பனுக்கு ஃபோனை போட சொன்னா ஃபோனை கீழே போட்டுட்டு பார்க்குற. உங்க அப்பனுக்கு ஃபோனை போடுறா. சரி சரி விடுத்தல. ஹலோ ஹலோ, யாரு? சந்தோஷினி அப்பாவா? சந்தோஷினி அப்பாவா? என் பொண்ணு தான்டா சந்தோஷினி. நீ யாரா? என்ன விஷயம் சொல்லு. உன் பொண்ணு வேணுமா இல்லை வேணாமா? ஏய் என்னடா சொல்ற? உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். நான் சொல்றது கேட்டா உனக்கு நல்லது. சரி சரி, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணு. ஏய் கட் பண்ணிட்டாங்க. என்னடா என்னாச்சு? ஃபோனை கொடு. ஹலோ, ஒரு நிமிஷம்பா, நான் சொல்றதை கேளு. ஏண்டா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ண கேட்க மாட்டியா? வைடா ஃபோனை. கட் பண்ணிட்டான்டா. ஏமா பாப்பா, உங்க அப்பாவுக்கு ஏதாவது தெரியாம கேட்டேன். சரி விடு. அங்கிள் அங்கிள், என்ன? அங்க போகும்போது எனக்கு கொஞ்சம் பஞ்சு மிட்டாய் வாங்கி தரீங்களா? என்னது? உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? இல்லை, அதுவே பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. டேய் 5 நிமிஷம் ஆயிடுச்சான். தலை வாட்சி இதுகிட்ட இருக்கு. ஓ, என்கிட்ட இருக்கா? இன்னும் 2 நிமிஷம் இருக்குடா, வெயிட் பண்ணு. அங்கிள், என்ன? பஞ்சு மிட்டாய் கூட வேணாம் அங்கிள். என்னை ஈவினிங் டி நகருக்கு கூட்டு போறீங்களா? அதுக்கு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். போகலாம் போகலாம். ஏய் ஃபோன் எடுத்து பேசுறா. ஏய் ஃபோன் அடி, ஃபோன் எடுறா. ஏய் ஃபோன் அடிக்க, ஃபோன் எடுறா. தேவா? நான் சார். ஓ ஃபோன். ஹலோ. என்னடா எப்படி இருக்கீங்க? எவ்வளோ வேணும் உங்களுக்கு? சார் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு கார்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் சார். வண்டியில் வரக்குள்ள அதை வாங்கி கேட்குது, இதை வாங்கி கேட்குது, பஞ்சு மிட்டாய் முதற்கொண்டு கேட்குது சார். வாங்கி தரலன்னா டி நகர்லாம் கூட்டிட்டு போக சொல்லுது சார். அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா சார்? சொல்லுங்க சார். ஒரு 10,000 ரூபா கொடுங்க சார். உங்க பிள்ளைய உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுறோம் சார். முடியல சார், உங்க பிள்ளைய நாங்கள் வச்சுக்கிட்டு படுற பாடு. ஏன் தான் கடத்தணும்னு ஆகி போச்சு சார். ஏண்டா அவள் ஆல்ரெடி என்னோட சொத்துல பாதி சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் கடத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேடா. ஆமாம் சார், கேட்டிருக்கலாம் சார். தப்பு தான் சார் நாங்கள் கடத்துனது. சரி சரி, அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. வாட்ச்மேன்ட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு போகிறேன், வாங்கிட்டு அப்படியே போயிருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஏம்மா அங்கிள், உங்கள் அப்பா கிரேட்டுமா. சே, நேற்று கூட்டிகிட்டு போனாங்களே அந்த கடத்தல்காரங்களால கூட அவளை வச்சு 5 மினிட்ஸ் சமாளிக்க முடியலன்னா பாருங்களேன். அவளை டி நகர் கூட்டு போய் அவ கேட்டதெல்லாம் வேற வாங்கி தந்திருக்காங்கடி. இப்போ அவ எங்கடி போயிருக்கா? ஹாய், அப்பாவே வந்துட்டீங்களா? உட்காருங்க மேடம். ஏய் இது பார்த்தீங்களாடி, நேற்று என்னை கடத்துனாங்களா அந்த அங்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஷப்பா, அது கூட மேக்கப் செட் தானா? சரி, உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 10,000 சொன்னாங்க. அந்த 10,000 இப்போ வேஸ்ட்டு தானே? அதான் மேக்கப் செட் வாங்கி கொடுத்தாங்களே. சரி, அந்த 10,000 ரூபாயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 100 ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல. ஏய் அதெல்லாம் ஏண்டி இவகிட்ட சொல்கிற? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யா கரெக்ட் நிஷா. சரி, நீ கூப்பிட்ட இடத்துக்கு நாங்களாம் வந்தோம்ல, இப்போ நாங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வரியா? என்ன ஹோட்டலுக்கா? எனக்கு பர்கர் வாங்கி தரியா? ஹோட்டலுக்கு தாண்டி மாவாட்டுற வேலைக்கு. நீ சும்மா ரெடி, நீ வா நம்ம கிளம்பலாம். ஓகே. டிரைவர் அங்கிள், அப்படிலாம் முடியாதுங்க. 5 lakhஸில் ஒரு பைசா கூட குறைக்க முடியாதுங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த கோட்டில் 5,000. ஒரு நிமிஷம் இருங்க. சந்தோஷினி,
ஏமா டல்லா இருக்க? இந்த டிரைவர் பையன் நீ சொல்லி எதுவும் வாங்கி தரல உனக்கு? இல்ல டாடி, ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எந்த இடம்? இங்க எதுக்கு வரோம்? நீ பர்கர் கேட்டல, வா தருவாங்க. ஆமாடி, மேக்கப் செட்ஸ் கூட தருவாங்க. ஏய் சும்மா இருங்கடி. ஹாய் ஆண்டி. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேன். நீங்க போன மாசம் கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பொருத்தமா நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஹெல்ப் பண்றதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி இல்ல. ஆமா ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்மா. நீங்க பாத்துட்டு இருங்க. அப்போ அடிக்கடி நீ இங்க வருவியா? ஆமா, இந்த ஒவ்வொரு மாதமும் நான் என் குடும்பத்தோட வந்து எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம். இவங்கள மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல இருப்பாங்க. கண்டிப்பா உலகம் முழுவதும் இருக்காங்க. ஆனா இவங்களுக்காக உதவி செய்யற உள்ளவங்க தான் கம்மியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருக்குடி. நான் நல்லா இருக்கேன் மலை. ஹாய், உன் பேர் என்ன? என்ன பிடிக்குமா? வீட்டுக்கு வரியா? நீங்களாம் விளையாடுறீங்களா? ஆமா. என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? ஹாய் குட்டி, உன் பேர் என்னம்மா? ரவி. மதியம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இட்லி. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட். ஓ அப்படியா? காலைல என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. என்னது? எத்தனாவது படிக்கிற நீ? நல்லா படிக்கிறியா? ஆமா. உன் பேர் என்ன? பூஜா. உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? ஏய், இவங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் பிறந்த உடனே தூக்கி எறியப்பட்டாங்க. அதுல இருந்து அவங்கெல்லாம் இங்கதான் வளர்றாங்க. அப்பனா இவங்க யாருக்குமே அப்பா அம்மா கிடையாதா? யார் சொன்னா? அவங்களுக்கு அப்பா அம்மாவை ஏசப்பா இருக்காங்க. அண்ணன் தம்பி தங்கச்சா அவங்கள பாத்துக்கிற எல்லாரும் இருக்காங்க. அதுக்கு மாசம் மாசம் பணத்தை கொண்டு போய் அங்க கொட்ட சொல்றியா? இல்லப்பா, எனக்கு கூட செலவு பண்ண வேணாம். ஆனா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நீ போய் தூங்கு, போய் தூங்கு. பார்த்து குடிமா, பக்கத்தில் இருக்க பேப்பர்லாம் சேர்ந்து உள்ளே போயிட போகுது. பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ விபத்து, 20 பேர் பலி. மாசி, உன் ஃப்ரெண்டோட அப்பா பேர் ஜெகன் தானே? ஏன் நீங்க வேற ஏதாவது பேர் வைக்க போறீங்களா என்ன? இல்லம்மா, உங்க ஃபேக்டரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும். 20 பேர் பலி, சொத்துக்கள் முடக்கம். அப்ப அவங்க இருங்கடி, ஒரே நிமிஷம் நான் கால் பண்ணி கேட்குறேன். டாடி, அவ தான் டாடி கால் பண்றா. ஹலோ சந்தோஷ்னி. நீ எதுவுமே கேட்காதடி ப்ளீஸ். நான் எதுக்கு தெரியுமா உனக்கு கால் பண்ணேன்? என்கிட்ட இப்போ 400 இருக்கு, எங்கள் அப்பா கிட்ட 2000 இருக்கு. எங்களை அவங்க கிட்ட கூட்டு போறியா? நாங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்.